அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று கோபம் அதிகமாக வரும். பிரச்சனைகளும் வரத்துக்கு அதிக வாய்ப்புண்டு. கணவன் மனைவிடையே சண்டை சச்சரவு வர்றதுக்கும் அதிக வாய்ப்புண்டு. அதனால் கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இது ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். இந்த நாளில் புதிதாக ஏதாச்சும் ஒரு செயல் செய்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் கிடைக்கும். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் மன வேதனைகளும் தடங்கல்களும் உடல்வாதிகளும் வரக்கூடிய நாள். செய்யும் செயலில் தடங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்து குழுத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் இறை அருளும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாள். இல்லத்திலையும் உள்ளத்திலையும் மகிழ்ச்சியின்றி நிறைந்திருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள். சிம்மராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள். பிள்ளைகளிடத்தில் அன்பு பாசமும் மதிப்பு மரியாதையும் உயரும். அற்புதமான நாள். கன்னிராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள். உங்களுக்கு ஒரு புகழையும் பெருமையும் ஏற்படுத்தி கொடுத்து இல்லத்திலையும் உள்ளத்திலையும் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நாள். அற்புதமான நாள். ஆனால் இன்று கன்னிராசிக்கு கண்டசனி நடப்பதால் மிக கவனமாக இருக்கணும். துளாராசியை பொறுத்த மட்டும் புகழும் மரியாதையும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். மற்றவங்க உங்களை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் ஒரு உயர்வான நாள்னே சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதை உயர்த்தி ஒரு சமுதாயத்தில் ஒரு சிறந்த அந்தஸ்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். நீங்கள் முயற்சி செய்தால் இன்று அது நடக்கும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை இருக்கிறவங்களாம் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். அதே போல் கணவன் மனைவிடைய ஒற்றுமை இருக்கும் அதிகமாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் அடுத்து உதவி, கருணை, பரிவு, அனுதாபலாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சல்களை விழிப்பினோடு இருங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் புத்தி கூர்மை பழிச்சிடும் நாள். அற்புதமான நாள். மீனராசியை பொறுத்த மட்டும் மேன்மையான நாள். மகிழ்ச்சிகரமான நாள். உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை இருக்கும் அதிகமாக இருக்கும். அதே போல் பிள்ளைகளிடத்தில் அன்பு பாசமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இறை அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ இந்த மீன ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பில்லை பேசாதீங்க. நன்றி, வணக்கம்.